ஜனவரி 22, 2025 இன்றைய வேத வசனம். உபாகம் 28:12. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். Today Bible verse, Deuteronomy 28:12. You will lend to many nations and you will not borrow. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கின்றது அப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ இன்பமாக இருக்கின்றது தகப்பனே. கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் கூட எங்களுக்கு அநேக கடன்கள் இருக்கின்றது தகப்பனே. வீட்டு லோன் இருக்குது, பைக் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஐஃபோன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கடன் பிரச்சனைகளை எங்களை தள்ளி கொண்டு இருக்கின்றது. சத்ரு மேலே கரத்தை இன்றைக்கு பலமாய் வைக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்னும் கூட ஷேர் மார்க்கெட்டில் அநேக ஜனங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு அந்த பணம் திரும்ப வராததால் கடன் பிரச்சனைனால குடும்பமே செதந்து கர்த்தாவே, அந்த குடும்பமே மரணத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் மனம் இறங்கும் தேவன் கர்த்தாவே. இன்னும் கூட கிரெடிட் கார்டு என்று சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டு மூலயமா அநேக கடன்கள் கர்த்தாவே, அது கரெக்ட் டேட்டில் கட்டலைன்னா அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு அநேக கடன் பிரச்சனைகள் என் தகப்பனே. ஆவியான இன்னும் ஃபோன் மூலயமா அநேக பிரச்சனைகள், அந்த விளையாட்டுகள் இருக்கு, ட்ரீம் லெவல்னு சொல்லிட்டு இருக்கு, அப்புறம் ரம்மின்னு சொல்லிட்டு இருக்கு. இதன் மூலயமா எல்லாம் விளையாடி பணத்தை போட்டு 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 குடும்பமே, ஒரு நபரே குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள் என் தகப்பனே. கர்த்தாவே, இன்னும் கூட வில்லேஜில் இருக்க மக்களுக்கு எல்ஐசி லோன், ஆந்திரா லோன்னு சொல்லிட்டு அநேக லோன்களை கொண்டு வந்த அந்த சத்ரு ஆசைகளையும் பொறாமைகளையும் இச்சைகளையும் நிரப்பி 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 என் ஜனங்களை வாழ முடியாதபடிக்கு அந்த கடனை வாங்கி கடைசியில் அவங்க மரணத்துக்கு போகிற வரைக்கும் அவங்கள கடனை வாங்கி வச்சு அவங்கள மரணத்தில் ஆழ்த்துகின்ற அந்த சத்ரு மேலே இப்பொழுதும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரை இறங்கும், ஆவியில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க. எங்களை அந்த சத்ரு ஆளுகை செய்யாதபடிக்கு இப்பொழுது அந்த கடன் சத்ருவை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில். அந்த கடன் கொண்டு வருகின்ற சத்ருவை அக்கினியில போடுங்க இயேசுவின் நாமத்தில். இனி எங்களை அது ஆட்கொள்ளாத படிக்க நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க என் தகப்பனே. இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆவியானவரை இறங்கும் ஏசப்பா. இன்றைய நாளிலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அவர்கள் கவலையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். இந்த கடன் நம்ம விட்டு போகலையேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கலாம், மரண தருவாயில இருக்கலாம். அவர்கள் எல்லாம் கரத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு நீர் விடுதலை தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இறங்கும் இயேசப்பா. ஆவியானவரே, கடன்களை மன்னிக்கிற தேவன் நீரல்லவோ கர்த்தாவே. இப்பொழுது இறங்கும், மனம் இறங்கும் தேவன் நீரல்லவோ கர்த்தாவே. இப்பொழுது அவர்கள் கண்ணீர்களுக்கும் அவர்கள் வேதனைகளுக்கும் அவர்கள் துக்கங்களுக்கும் நீர் விடுதலை தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு இருக்கும் அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியான அந்த எண்ணங்களை இப்பொழுது கொண்டு வருவீராக. கர்த்தாவே, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமை கொள்ளாதபடிக்கு, அவர்களைப் போல வாழாதபடிக்கு எங்களுக்கு இருக்கும் அந்த கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற அந்த வசதியை வைத்து நாங்கள் வாழும்படியான எண்ணத்தை எங்களுக்குள்ள பொருத்துவீராக, ஞானத்தை ஊற்றுவீராக. கர்த்தாவே, இப்பொழுது துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்கும், எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு இன்றோடு விடுதலை தருவீராக. நாங்கள் அநேக பேருக்கு கடன் கொடுக்கும்படியா எங்களை மாற்றுவீராக. இனி நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு, கடன் இல்லாத வாழ்க்கையை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியான வாழ்க்கையை இன்று நீர் எங்களுக்கு தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களுக்கு நல்ல கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் உள்ள பிதாவே. ஆமேன்.